சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. இந்த தேர்தல் திருவிழாவுடைய முதல் மரியாதையே தமிழ்நாட்டுக்குத்தான். இந்த தேர்தல் திருவிழாவை தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்று தேர்தல் நடக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களிலிருந்தும் கள நிலவரங்களை, வாக்குப்பதிவு நிலவரங்களை துல்லியமாக வழங்குறதுக்கு எங்களுடைய செய்தி குழாம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நம்முடைய இணையக்கூடிய செய்தியாளர்கள் தஞ்சையிலிருந்து சையத், சென்னையிலிருந்து தாயுமானவன், நெல்லையிலிருந்து ராமசுந்தரம் மற்றும் மதுரையிலிருந்து மாரிசாமி. நெல்லையிலிருந்து ஆரம்பிப்போமா? நெல்லையில் மாதிரி வாக்குப்பதிவு இந்நேரம் தொடங்கியிருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் திருவிழா தொடங்க போகுது. அங்கே நீங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய விவரங்களை, காட்சிகளை பதிவு செய்யும். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியது இந்த நெல்லை நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் மொத்தம் 16,54,503 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 1,810 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடி என மொத்தம் 346 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. 13 வாக்குச்சாவடிகள் மிக பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் கமாண்டோ படையினர், மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு 10 வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு மண்டல அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பாதுகாப்பு பணிக்காக ஒவ்வொரு QRT என்று சொல்லக்கூடிய அதிவிரைவு படை அமைக்கக்கூடிய அந்த குழு கொண்ட காவல்துறையினரும் நியமிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் முகவர்களும் அந்த வாக்காளர்களும் வருவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலுமே தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர் கண்காணிப்பு பணிக்காக அது போலீஸ் காவல்துறையினரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதட்டமான வாக்குச்சாவடிகளில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கண்காணிக்கும் வகையில் ஒரு அதிநவீன கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பு பணியும் அங்கு நடந்து வருகிறது. தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வாக்காளர்களுக்கு அந்த வாக்குப்பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு தேவையான அந்த நாற்காலிகள் உள்ளிட்டவைகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதிகாரிகள் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். நெல்லையில் மட்டும் நம்ம காட்சிகளில் பார்க்குற மாதிரி, செய்திகளில் பார்க்குற மாதிரி 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள். இதைவிட பன்மடங்கு குறைவான பிரஜைகளை கொண்ட நாடுகள் உண்டு. 20,000 பேர், 30,000 பேர் என்று கொண்ட நாடுகள் உண்டு. ஸோ ஒரு மாவட்டத்தில் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் என்றால் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட தேர்தல் திருவிழா அது. இன்னைக்கு 102 சீட்டுகளுக்கு நாடு முழுக்க தேர்தல் நடக்குது. 21 மாநிலங்களில் நடக்குது. அதில் ஒரு லயன் ஷேர் என்று சொன்னால் இன்னைக்கு அதிகபட்சமான தொகுதிகள் தமிழ்நாட்டில் தான். 39 தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சென்னையிலிருந்து தாயுமானவன் இணைகிறார், தமிழ்நாட்டுடைய தலைநகரத்திலிருந்து. அங்கே அஃப்கோர்ஸ் இந்த நேரத்தில் எல்லாம் தயார் நிலையில் இருக்கும். மாதிரி வாக்குப்பதிவுகள்லாம் நடைபெற்று வரும். சென்னையில் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நேர்களுக்கு விரிவாக சொல்லுங்கள் தாய்மான். கோடை வெப்பம் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தமட்டில் மாதிரி வாக்குப்பதிவு என்பது கடந்த காலங்களில் 6 மணிக்கு வழக்கமாக துவங்கும். ஆனால் இந்த முறை பார்த்தோம் என்றால் 5:30 மணிக்கே மாதிரி வாக்குப்பதிவு என்பது துவங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சரியாக 5:45 மணிக்கெல்லாம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது துவங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால் கோடை வெப்பத்திற்கு முன்னதாகவே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்கு செலுத்த வருவார்கள் என்ற ஒரு சூழலில் மாதிரி வாக்குப்பதிவை முன்கூட்டியே துவங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் காலை 7 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய நிலையில் தென்சென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கும். இங்கே அனைத்து வித ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் 2024 பொறுத்தமட்டில் முதற்கட்டமாக தமிழகம் உட்பட 21 மாநிலங்களில் 102 மக்களவை தொகுதிகளுக்கு இன்றைய தினம் அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 6.23 கோடி நபர்கள் தகுதி வாய்ந்த வாக்காளர்களாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 39 தொகுதிகளுக்கான அந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது 7 மணிக்கு துவங்க இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 68,321 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் என அனைத்தும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் சென்னை மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் 48,35,672 வாக்காளர்கள் வாக்களிக்க அடையாளம் காணப்பட்ட நிலையில் சென்னையில் மொத்தமாக 3,726 வாக்குச்சாவடிகள் என்பது
அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 752 வாக்குச்சாவடிகள் என்பது பதற்றமானவையாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த பதற்றமானவையான அந்த வாக்குச்சாவடிகளை கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை முழுவதுமே 18,737 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்சென்னையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 20.23 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் 1550க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக திரைப்பிரபலங்கள் முதல் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் இந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்கு செலுத்த வருவார்கள் என்பதால் இந்த நட்சத்திரங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் காவல்துறை பாதுகாப்பு என்பது கூடுதலாக போடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதுமே வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி மையங்களில் பந்தல் போடப்பட்டு குடிநீர் வழங்கும் விரிவான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காலை சரியா 5:30 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு துவங்க திட்டமிட்ட நிலையில் தென்சென்னை மக்களவை தொகுதியில் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்கள் வருவதற்கு தாமதமானது. இதன் காரணமாக சரியாக 5:45 மணிக்கு இங்கே மாதிரி வாக்குப்பதிவு என்பது துவங்கியிருக்கிறது. வாக்குச்சாவடி தலைமை மேற்பார்வையாளர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவு என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. தென்சென்னையை பொறுத்தமட்டில் 42 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கின்றன. இந்த 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 42 வேட்பாளர்களுக்கும் சரியாக வாக்கு வந்து செலுத்தப்படுகிறதா, சரியாக வாக்கு பதிவாகிறதா என்பது குறித்து முகவர்கள் முன்னிலை இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது துவங்கியிருக்கிறது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்ற பிறகாக ரீசெட் செய்யப்பட்டு காலை சரியாக 7 மணி அளவில் இங்கே பொதுமக்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் இருந்து வாக்களிக்கக்கூடிய பணிகள் என்பது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 7 மணிக்கு துவங்கக்கூடிய அந்த பணி என்பது நேரமாக ஏராளமான நபர்கள் வாக்கு செலுத்த வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 100% வாக்கு செலுத்துவதை முன்னிறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்சென்னையிலேருந்து இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அவமானகரமான சில தலைகுனிவை தென்சென்னை பார்க்கும். ஏனென்றால் மிக குறைவாக வாக்குகள் பதிவாகக்கூடிய தொகுதியாக தென்சென்னை பல தேர்தல்களில் இருந்திருக்கிறது. அந்த ரெக்கார்டு இல்லாத போதும் கூட 2, 3ன்னு இந்த மாதிரியான இடங்களில் தான் இருந்திருக்கிறது. அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி, அதிகம் செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய தொகுதி, அரசியல் விழிப்புணர்வு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி என்றாலும் கூட குறைவான வாக்குப்பதிவை தொடர்ந்து பல தேர்தல்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த தென்சென்னை தொகுதியானது அந்த அவமானத்தை இந்த தேர்தலில் போக்கிக் கொள்ளுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். தருமபுரி மாதிரியான மாவட்டங்கள் எவ்வளவு ஆர்வமாக ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களித்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறை நாம் திரையில் பார்க்கக்கூடிய இந்த தென்சென்னை தொகுதியில் வாக்குப்பதிவு மாநில சராசரியை விட தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குமா, இல்லை வழக்கம் போல குறைவாகத்தான் இருக்குமா, அந்த அவப்பெயரை போக்கிக் கொள்ளுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழா சித்திரை திருவிழாக்கு தயாராகி வரக்கூடிய மதுரையிலையும் ஜரூராக களை கட்டி இருக்கிறது. மதுரையிலிருந்து மாரிசாமி இணைகிறார். ஒரு பக்கம் சித்திரை திருவிழா, ஒரு பக்கம் இந்த ஜனநாயக திருவிழா எப்படி காட்சியளிக்கிறது மதுரை? அங்கிருந்து மேலும் விவரங்கள் மாரிசாமி. ஜனநாயக திருவிழா எனப்படும் இந்த தேர்தல் திருவிழா ஒருபுறம், சித்திரை திருவிழா, உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மதுரையில் நடைபெற இருக்கிறது, அது மற்றொரு புறம். ஆனால் இந்த தேர்தல் திருவிழா முதலில் வந்துவிட்டது, இதற்கு தயாராகிவிட்டது மதுரை மாநகரம். மதுரை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் களத்தில் 21 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். 21 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் 2 வாக்குப்பதிவு இங்கே மாதிரி வாக்குப்பதிவு இருக்கிறது. மதுரை வாக்குப்பதிவானது நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை மக்களவை தொகுதியில் மட்டும் மொத்தம் 15,82,271 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். 15,82,271 பேர் மதுரை மக்களவை தொகுதியில் மட்டும் வாக்களிக்க இருக்கிறார்கள். 21 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். மதுரை மக்களவை தொகுதியில் 542 மையங்களில் 1573 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 356 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 356 வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இவற்றிலெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த 15,82,000 பேர் வாக்களிப்பதற்கான, அதாவது 100% வாக்களிப்பு, இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் 100% வாக்களிப்பு நடைபெற Satyabama Institute of Science and Technology, Chennai.